வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்துக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டு சின்ன சைஸ் பூண்டாகவே எடுத்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு. கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்ததை பாருங்கள், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இதை எடுத்து வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இதோ தாளித்து நம்ம கொட்டிக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இந்த சட்னி. நம்ம பொரிகளில் சேர்க்குறதில்ல இந்த சட்னியில். ரொம்ப அருமையான தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது புதினா சட்னி. அதுக்கு ஒரு கடாயை காய வச்சு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். நாலு வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகணும், கருகிடக்கூடாது. லைட் ப்ரௌன் கலரில் மாறினோடனே எடுத்து வச்சிடணும். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் இருக்கிறதோடையே புதினாவை எடுத்து நல்லா கழுவி தண்ணி போக கழுவி எடுத்துட்டு அதை கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு புதினா நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் அந்த உளுந்தம்பருப்பு மிளகாய் இதோடு சேர்த்து ஒன்றா போட்டு வச்சுக்கிறோம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறோம். 2 பூண்டு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி மாதிரியே தாளித்து கொட்டிக்கணும். இப்போ சுவையான புதினா சட்னியும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.